சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம். சரிங்க அத்தை. வா. ஏய், இப்ப பைரவிக்கு ஒரு போனை போடு. அடுத்த 10 நிமிஷத்துல அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. போடு. பாட்டி ரிங் போது பாட்டி. இந்த புடி. என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க. எப்படா யாரு கிடைப்பா வளைச்சு போடலான்னு ஆத்தாளும் மகளும் திரியறாளுங்க போல இருக்கு. அந்த கேடு கெட்ட குடும்பத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல நம்ம வீட்ல இருக்கிறத சொல்லணும். இது ஒழுங்கா இருந்தா அவங்க கிட்ட வருவாங்களா? இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. இதுக்கு மேல அவன் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. இப்ப என்னாச்சு பைரவி? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க அருமை தங்கச்சி பண்ண வேலைதாங்க. சிவகாமியும் துளசியும் விஸ்வாவை கோயில்ல வச்சு பார்த்து பேசிருக்காங்க. அடச்சே, உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவங்க எப்படிங்க ஏன் பையன் கிட்ட பேசலாம்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டாளா அந்த சிவகாமி? என்னமோ இன்னைக்குதான் புதுசா பேசுற மாதிரி சொல்ற. எப்படி பார்த்தாலும் அவ அவனுக்கு அத்தை தானே. அவங்க பேசுறதுல உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ஆடு பகை குட்டி உறவா? அத்தையும் அத்தை. நான் அவங்க சவகாசமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ஏன் புள்ள கிட்ட ஒட்டிக்க பாக்குறாங்க. அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏ லக்ஷ்மி, நாம கொளுத்தி போட்டது பத்திக்கிட்டு எரியுது போல. ஆமா பாட்டி, விஸ்வாவும் பின்னாடி வரான்ல. வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்க கச்சேரி. ஏ, அப்படி என்னதான் நடக்குதுன்னு நாமளும் இங்க இருந்தே வேடிக்கை பாப்போம். என்ன வாங்க. ஏ, நீ வேற இப்ப போக வேண்டாம். இதை எடுத்துக்கிட்டு போவாத, இங்க வச்சுட்டு என்னன்னு பாப்போம். இதெல்லாம் ரொம்ப ஓவர் பைரவி. வா. நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். அவ யாரையும் பார்க்க கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அண்ணன் பையன்னு சிவகாமி பாசத்துல பார்த்து ஆசையா 4 வார்த்தை பேசியிருப்பா. இது தப்பா? அவங்க என்ன இவன் மேல உள்ள பாசத்துல பாக்குறாங்க நினைச்சீங்களா? எல்லாம் வேஷங்க. இவனை வளைச்சு போட அவங்க போடுற நாடகம். இதோ வந்துட்டான்ல, இப்ப உங்களுக்கு புரியும். வாடா, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா? கோவில்ல என்ன நடந்துச்சு? யார பார்த்து பேசிட்டு வந்த? சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுடா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ யார பார்த்து பேசிட்டு வந்த? அதான் உங்களுக்கே தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? உனக்கு அவங்க கிட்ட என்னடா பேச்சு வேண்டி இருக்கு? சொல்லுடா. ஏய், என்ன நீ எப்ப பார்த்தாலும் அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அவன் என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டா? சொந்தக்காரங்க கிட்ட 4 வார்த்தை பேசியிருக்கான். இது பெரிய கொலை குத்த மாதிரி அவனை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய குற்றம்தான். டேய், அப்படி தனியா அவங்க கிட்ட என்னடா பேசுன? அது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா ரகசியம் எல்லாம் ஒண்ணும் பேசிக்கலமா. நீ தப்பா பேசலல, அப்ப என்ன பேசுனன்னு சொல்லு. ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனையே. ஏன் பேச்ச கேட்காம கண்ட உங்க பேச்ச கேட்டு கெட்டு குட்டி சுவர் ஆயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுடா. நீங்க உங்களோட பார்வையில பார்த்து என்ன ஏமா சந்தேகப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே பேசல. எனக்கு நீங்க தாமா முக்கியம். நான் தானே முக்கியம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லு. ஐயோ அம்மா, நீ திரும்ப திரும்ப இப்படி சந்தேகப்பட்டு கேட்டுட்டே இருந்தா நான் என்னதாம்மா சொல்ல முடியும்? எனக்கு இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கே வெறுப்பா இருக்கு. உங்களை பார்க்கறதுக்கும் வெறுப்பா இருக்கு. இந்த உலகத்திலேயே என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிற ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது நீங்க தான் நினைச்சோம்மா.
வர வர நீங்க அம்மா மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையாவே நான் உங்க பிள்ளையான எனக்கே சந்தேகமா இருக்குமா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. விஸ்வா, இப்ப என்ன ஆச்சு நீ கண் கலங்குற? அம்மாவுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் மட்டும் போகவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. விடு விஸ்வா, அண்ணிய பத்தி தான் தெரியும்ல. அம்மா ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. உங்களையும் துளசியும் வேணும்னே எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாவுண்டி விஸ்வா, இவ்ளோ வருத்தப்பட்டு கண்ணீர் விடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவ மட்டும் என்னமா பண்ணுவா? அவ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. ஏதாவது பிரச்சனைனா அம்மா கிட்ட சொல்லி ஆறுதல் தேடலாம். ஆனா பிரச்சனையே அவனுக்கு அவங்க அம்மா தானே. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானோ இப்படி ஒரு அம்மா வயித்துல பிறந்திருக்கான். பாவம் அம்மா அவன். இருக்கிற ஒரே பையனையும் இப்படி பேசி பேசி தொலைச்சிடாத. முதல்ல உன் பையன் சொல்றத நம்பு, அப்புறம் மத்தவங்க சொல்றத நம்பலாம். மாத்திட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு சரிமான்னு சொல்லி தலையாட்டுற என் புள்ளைய அவங்களுக்கு சாதகமா மாத்திட்டாங்க. அப்படி என்ன மந்திரமாயம் பண்ணாங்கன்னே தெரியல. விட மாட்டேன். எல்லாத்துக்கும் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். விட மாட்டேன், விட மாட்டேன். பைரவி, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆமாமா, கோவப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா முடிவெடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. சத்யவதி, நீ எப்பவும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவ. ஆனா இதுல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்ன தடுக்காதீங்க. அம்மா, அத்தை, அத்தை நில்லுங்க. அத்தை, அத்தை நில்லுங்க. அத்தை, அமைதியரடி. எதுக்கு இப்ப அவளை தடுக்கிற? கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கறா. இப்ப போய் சுனாமி மாதிரி அந்த சிவகாமி அப்படியே சுருட்டி அடிப்பா. அது எல்லாம் நமக்கு தாண்டி சாதகமா முடியும். ஆட விட்டு வேடிக்கை பார்க்கணும்டி. அவசரப்படக்கூடாது, காத்திருக்கணும்டி. பாரு.
என்னாச்சுமா? நீ எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, வெங்காயம் நறுக்குனதுல கண் கலங்கிருச்சு. பாவுண்டி விஸ்வா, அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவகாமி, அத்தை, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் அமைதியா இருந்தாலும் நீங்க என்ன இருக்க விட மாட்டீங்கல்ல? இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம்? உங்க பையன் இங்க இல்ல, வேணும்னா உள்ள போய் பாத்துக்கோ. இத பாரு, அது எனக்கும் தெரியும். நான் உன்கிட்ட பேச விரும்பல. சிவகாமி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு அண்ணி? நீ என் கூட வா சொல்றேன். வா. அம்மா, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஏய், நீ எதுக்கு என்ன கேள்வி கேக்குற? நான் அவகிட்ட தான் பேசணும். முடியாது. ஏய், நீ யாரடி அது சொல்றதுக்கு? அவ ஏன் நாத்தனாரு, அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு அவசியம்னா முறை எல்லாம் மாறும். என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா. சிவகாமி, நீ வா. கைய விடுங்க. நீ முதல்ல விடுறி. எதுக்கு? எங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் பேசி ஏமாத்துறதுக்கா? எங்க அம்மா ஒரு வாயில்லா பூச்சி, அவங்கள விடுங்க. ஏய் துளசி, அண்ணிதான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்கல்ல, விடன் துளசி. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ அம்மா, நீ திரும்ப திரும்ப இப்படி சந்தேகப்பட்டு கேட்டுட்டே இருந்தா நான் என்ன நாம சொல்ல முடியும்? எனக்கு இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கே வெறுப்பா இருக்கு. உங்களை பார்க்கறதுக்கும் வெறுப்பா இருக்கு. இந்த உலகத்திலேயே என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிற ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது நீங்க தான் நினைச்சம்மா. வர வர நீங்க அம்மா மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையாவே நான் உங்க பிள்ளையானு எனக்கே சந்தேகமா இருக்குமா? அம்மா பண்ணது தப்புதான். இருந்தாலும் நான் அவங்களை இந்த அளவுக்கு எடுத்தறிஞ்சு பேசினதே இல்லை. பாவம், ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. சரி, அம்மா கிட்ட போய் சாரி கேட்டு அவங்கள சமாதானப்படுத்துவோம். அம்மா, 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 அம்மா இங்க. தெரியாது. மரியாதையா உண்மை சொல்ல. அம்மா இங்க. ஏன்பா, அவதான் தெரியாதுன்னு சொல்றாள்லப்பா. பொய் சொல்லாதீங்க. அம்மா, 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 அம்மா,
அம்மா விஸ்வா அம்- என்னாச்சுடா? அம்மா காணப்பா. இவங்களுக்கு அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியும், கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, பைரவி எங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயா, அம்மா எங்கேயோ வெளியே கிளம்பி போனாங்க. எல்லாம் உங்களாலதான் மாமா. நீங்க கோவமா பேசுனீங்க, அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் பேசினது தப்பு தான், ஆனா அதுக்கெல்லாம் அம்மா கோச்சிட்டுலாம் போக மாட்டாங்க. டேய், அவ எங்கடா போறா? ஒருவேளை பைரவி சிவகாமி வீட்டுக்கு போயிருந்தா? அங்க எதுக்கு போகணும்? எல்லா பிரச்சனையும் அந்த குடும்பத்தால தானே வந்துச்சு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இருக்கிற கோவத்துல உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. கண்டிப்பா நான் கோவில்ல அவங்க கூட பேசினத நீ தான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பு. சீ. ஐயோ மாமா, இல்ல மாமா. போடி போ. துளசி, வா. வா. ஏய், உங்க அம்மா மேல சத்தியம், நீ இந்த வாசப்படியை தாண்டக்கூடாது. உங்க அம்மாவுக்காக சத்தியம் பண்ணிருக்க, பாத்துக்கோ. நீ வா. அம்மா, வா. விஸ்வா, விஸ்வா, டேய் விஸ்வா, வெளியில வா. வாடி. பைரவி, பைரவி, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எதுக்கா சிவகாமிய இப்படி கைப்பிடிச்சு இழுத்துட்டு வர? எதுக்கா? உங்க தங்கச்சிய கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு தாம்பூல மாத்தி சம்பந்தம் பேசுதான். உடனே ஒன்னும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். இவ செஞ்ச எதையுமே நான் மறக்கவே இல்லை. முக்கியமா இவ செஞ்ச சத்தியத்தை நான் மறக்கவே இல்லை. பைரவி, எப்பயோ பண்ண சத்தியத்துக்கு இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் புள்ள கிட்ட ஆத்தாளுக்கும் மகளுக்கும் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அதான் இந்த பிரச்சனைய இங்க வச்சு பேசி முடிக்க இவளை கூட்டிட்டு வந்த. பைரவி, நீ தேவையில்லாம சிவகாமியும் அவ குடும்பத்தையும் தப்பா நினைக்கிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். என்ன இன்னைக்குன்னு பார்த்து ஐயாவும் கோவப்படுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை என்ன வச்சுதானே நடக்குது. நானே இதை தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்கம்மா, இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்ப எதுக்கு அத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? எனக்கு சிவகாமி இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுடி, உன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு உனக்கு எண்ணமே இல்லைன்னு சத்தியம் பண்ணு. துளசிய இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணுங்கிற எண்ணம் உனக்கு துளி கூட இல்லைன்னு சத்தியம் பண்ணு.